ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி துதித்து பாடி அல்லேலூயா என்று பாடி ஆராதிக்கலாம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தேவ பார்த்து மகிழ்ந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாக தேவ பார்த்து மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாக அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சத்துரு சேனை பட்சிக்கவன் சத்துரு சேனை பட்சிக்கவன் அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அக்கினி அக்கினி சோதனை பட்சிக்கவன் புதிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்கவன் புதிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தாவீது போன்ற கஷ்டங்கள் வாரியில் அவரை பாதையின் தோழியாய் தாவீது போன்ற கஷ்டங்கள் வாரியில் அவரை பாதையின் தோழியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று அவர் கிருபை என்று அவரை போற்றி
கட்டி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ராஜாதி ராஜன், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம யாரை துதித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், வல்லமையின் தேவன். எல்லா ராஜாக்களுக்கு ராஜா அவர் தான். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார், நம்மை சுமந்தார், நம்மை போஷித்தார். அப்படி சொல்லிட்டே இருக்கலாம்ல. அவங்களும் நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு இப்படி சொல்லுங்களேன், கர்த்தர் நம்ம நடத்தினது சில நேரங்களில அந்த ஆச்சரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். மனுஷங்க செய்யறத கூட சில நேரத்துல மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மறந்துடுவாங்க. நாம அவங்களுக்கு செஞ்ச நன்மையை மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு செஞ்சதை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன் நாமம் உயர்த்துவேன். சேர்ந்து பாடி நம் தேவனை ஆராதிக்கலாமா?
என்னை தாழ்த்தி பாடிடுவேன் உண்மை பாடி மகிழ்வேன். சொல்லி எல்லாரும் பாடலாமா? எங்காரோ என்னை என்னை தாழ்த்தி பாடிடுவேன் உன்னாமமுயர்த்துவேன் உன்னை பாடி மகிழ்வேன். நீ செய்ததை மறக்கக்கூடுமோ இந்த வாழ்க்கை தந்தவே? நீ செய்ததை மறக்கக்கூடுமோ இந்த வாழ்க்கை நல்லவரைக்கு இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நல்லவரைக்கு இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. சொல்லுங்க, நல்ல தாழ்த்தி பாடி தாழ்த்தி உண்மை பாடி காலங்கள் கடந்து போனவை என்னை தீர்த்துள்ளே. காலங்கள் கடந்து போனவை என்னை தீர்த்துள்ளே. காட்டுக்கெல்லாம் விளக்கி காலையில் வைக்கிறேன். காட்டுக்கெல்லாம் நீ செய்தாரை மறந்து கூடுமோ இந்த வாழ்க்கை? நீ செய்தாரை இந்த வாழ்க்கை நன்றியோடு தாழ்த்தி பாடிடுவேன் எல்லாம் கண்டது எல்லாம் தந்தது கையில் எடுத்து தந்து இயேசுவே பணம் எடுத்து தந்து நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீ செய்ததை இந்த வாழ்க்கை தந்தவே உம்மை ருசித்தேன் நல்லவரைக்கு
அவர் செய்ததை சொல்லுங்க மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை அவர் தந்தது. ஆமென் சொல்றது மட்டும் கரகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை யார் தந்தது? எல்லாரும் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க கணவன் தந்தது அப்படின்னு. இல்ல அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா எனக்கு தந்தது அப்படின்னு. இல்ல இல்ல, இந்த வாழ்க்கை அவர் தந்தது. ஆமென் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நீங்க மட்டும் சொன்னீங்களா? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? அழகா இருக்குது. நீங்க பாட்டுல ரொம்ப அழகா இருக்குது. சூப்பரா பண்றீங்க. உங்களுக்கு நீங்களே கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. ரொம்ப அழகா பாடுறீங்க. கர்த்தர் நம்ம சபைக்கு பாடுறதுனால அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க, சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி தேவன் ஆராதிக்கலாமா? இது எல்லாமே பாடல்கள் எல்லாம் ஜபத்தோடு கூட எடுக்கப்படுகிற பாடல்கள். ஏதோ எல்லாரும் ஒரு புது பாட்டை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க, அது உடனே பாடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கூட ஒரு நாள் ஆராதனைகளை பாடல்களை எடுக்கிறது கிடையாது. அந்த பாடல்கள் வேதத்தோடு ஒத்து போகுதா என்பதை கவனித்து அது அபிஷேகம் நிறைந்த பாடலா, கர்த்தரின் பிரசன்னத்தை கொண்டு வருகிற பாடலா என்பதை கவனித்து தான் ஜபத்தோடு அந்த பாடல்களை நம்ம பாடுகிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடிக்கொண்டு அப்படியே ஆராதனை கொள்ள போகிறோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. நீர் வாழ்வில்
என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே அவர்தான் நமக்கு தந்தார். நாம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. அப்படி ஆசையோடு பண்றீங்களா? எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி, வாழும் பூமி, உறங்கும் இல்லம், ஒன்று உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி, உறங்கும் இல்லம், ஒன்று உணவு கல்வி கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. சிலுவை வாழ்விலே என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே எல்லாம் சொல்லிக்கலாம். என் வாழ்விலே எல்லாமே தந்தது. எல்லாமே தந்தது. எல்லாமே உதயப்பா உண்மை அன்பு, உண்மை அன்பு, உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளானேந்தும். உண்மை அன்பு, உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளானேந்தும். உன்னதமே நீர் தந்தது. அன்பால் வந்தது. உன்னதமே நீர் தந்தது. அன்பால் வந்தது. எல்லாரும் சொல்லி வாழ்விலே என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே. அப்பா எல்லாமே நீங்க தந்தது ராஜா. என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க கொடுத்தது. எல்லாமே தந்தது. எல்லாமே தந்தது.
என்னை வைத்து விண்ணை துணிந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை ரட்சித்து நீ தந்தது ரட்சண்யத்தால் தந்தது ரட்சித்து நீ தந்தது ரட்சண்யத்தால் தந்தது. இப்ப எல்லாரும் சபையாக என் வாழ்விலே நம் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அவர் நமக்கு தந்தது. நம் பலத்தால் அல்ல, நம்முடைய உயர்வால் அல்ல, நம்முடைய சம்பாத்தியத்தால் அல்ல, அவருடைய தயவு, அவருடைய கிருபை. கரங்களை தட்டி ராமநாமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள போய் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்து ஏசப்பா நீங்க தந்தது சொல்லி பாருங்க. எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு அமைச்சு சொல்லுங்க. போட்டிருக்கிற ட்ரெஸ் அவர் தந்தது, நம்ம கட்டுற அந்த வாட்சி அவர் தந்தது, நம்ம விடுற மூச்சு அவர் கொடுத்தது, நம்ம வாழ்ற வாழ்க்கை அவர் கொடுத்தது, நடக்க வச்சிருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு, பேச வச்சிருக்கிறாரு. ராமின்னு சொல்லுங்க. ஈஸியா மூச்சு காத்து வாங்கலாம். இந்த மூச்சு காக்கைக்கு ஆக்சிஜனுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றவங்க நிறைய பேரு. கர்த்தர் எல்லாமே இலவசமா தந்திருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்லுங்க, அப்படி எழுந்து நிக்கிறீங்களா? அவர் போல ஒருவருமே கிடையாதுங்க. அவர் போல ஒருவருமே கிடையாது. அவர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் அமைதி சொல்றீங்க? கண்களை மூடி ராஜாவை துதிக்கிற ஆண்டவரை, என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகள் அவ்வளவு அதிகம் ஆண்டவரை. அதை நினைக்கும் பொழுது உங்களை துதிக்காம இருக்கவே முடியல ஆண்டவரை. எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே, என்னே சுவே எல்லாமே எனக்கு நீங்க தந்தது. வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம் எல்லாமே நீங்க தந்தது ராஜா. அது என் பலத்துல வரல, அது என்னுடைய சம்பாத்தியத்துல வரல, அல்லது என் ஞானத்துல வரல, என் படிப்புல வரல, உங்க காருண்யத்தினால வந்தது ராஜா. யாரால அந்த வார்த்தை சொல்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க காருண்யம் ஒருவனை பெரியவன் ஆக்கும்னு வேதம் சொல்லுது. அவருடைய காருண்யம் ஒருவனை பெரியவன் ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க தயவு பெரியது ராஜான்னு சொல்லுங்க. உங்க இரக்கம் பெரியது, உங்க அனுக்கிரகம் பெரியது. ஓ நன்றி. கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி. கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு செய்தது அது எத்தனை ஆயிரம் என்று சொல்றவங்க மட்டும் சத்தம் அவர் அல்லேலூயான்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. சொல்லுங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்?
உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? விசுவாசத்தில் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர். செங்கடலை நீக்கினாது ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீக்கினாது ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் இந்த வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் இந்த வாக்கு மாறாதவர். இப்ப சென்று உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர். கண்மலையை நீக்கிடாது உன்னம் சேனங்காலின் தாருத்திட்டீர். கண்மலையை நீக்கிடாது உன்னம் சேனங்காலின் தாருத்திட்டீர். உன்னாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே. உன்னாமம் அதிசயம் இன்று அற்புதம். கண்களை கட்டி சொல்ல உமக்கு உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலோ உமக்கு பாடுவர் சமரகரோ வானத்திலோ உமக்கு பாடுவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடுவர் பாடுவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடுவர். அதிசயமான கர்த்தர் வல்லமையுள்ளவர் மகிமையானவர் பாடுவர். கரங்களை தட்டி சொல்லலாமா? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் உமக்கு பாடுவர். உமக்கு பாடுவர் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலோ பூமியிலோ நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை போல ஒரு தெய்வமும் அவரை உங்கிவிக்கு பார்க்கிற அவரை பார்க்கிற வானத்திலோ உமக்கு பாடுவர் வானத்திலோ உமக்கு பாடுவர். நம்பிக்கை நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நமக்கு வெளிப்படுத்தலாமா? உனக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை, மக்களுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சர்வலோகத்திலும் இது ஒருவரே துதிக்கப்பட காத்தவர், இது ஒருவரே கணத்துக்கு பாத்திரவர், இது ஒருவரே மகிமைக்கு பாத்திரவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர்,
என்னோட சேர்ந்து சொல்றது மட்டும் வருது கருத்தவங்க எப்படி சொல்றீங்களா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் இயேசுப்பா. வானத்திலும் இந்த பாடல் வரி ரொம்ப உண்மை. என் வாழ்க்கையில இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆராதனையில் இருக்கிறீங்கன்னா ஜோரா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆராதிக்கிறவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். நன்றி 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 நன்றி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் உம்மை தேடாத உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை இல்லாமல் உமக்காக அல்லாமல் நம்புகப்பா உன்னத்தில்லையே, நம்புகப்பா உன்னத்தில்லையே. எல்லாரும் பாடலாம். நம்புகப்பா நம்புகப்பா உன்னத்தில்லையே, உம்மை பாடாத நாட்களும் பாடாத நாட்கள் இல்லப்பா. செய்த நன்மைகள் அவ்வளவு ஆயிரம். நீ செய்ததை நினைத்து பார்க்கும் பொழுது துதிக்காமல் இருக்க முடியலப்பா. உம்மை தேடாத நாட்களும் வெள்ளியை புடவிடும் என்னை புடவிட்டீர் பொன்னாக விளங்க செய்வீரே. எவ்வளவு பெரிய தகுப்பா விளங்க செய்வீரே. சிறுமை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, சபையில் எல்லாரும் பாடலாமா? பாடாத பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்க செலுத்துவேன், சோத்திரங்க செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புகப்பா உந்தன் பிள்ளையே. சபையார் பாடலாமா? ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புகப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை காண
வாழாத நாட்கள் இல்லை. அப்படி இருக்கின்றதில் முழங்கால் படியிடலாம். வெள்ளியை புடமிடும் போல அவர் நம்மை புடமிட்டாராம். அவருக்காக வாழ்வதும் அவருக்காக ஜீவிப்பதும் எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு நடக்கிற நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள், உயர்வுகள், ஈவுகள் இதெல்லாம் மனுஷனிடத்துல எனக்கு வராது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்வை. நான் எதிர்பார்க்கிற நன்மை, நான் எதிர்பார்க்கிற உயர்வு, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இது மனுஷன் கரத்திலிருந்து வராது. சொல்லுங்க, பரத்திலிருந்து வரும், அவருடைய கரத்திலிருந்து வரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பக்கத்தில் இருந்து வருமை, அவர் கருத்தில் இருந்து வருமை. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பக்கத்தில் இருந்து வருமை, அவர் கருத்தில் இருந்து வருமை. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் கரத்தில் இருந்து வருமை, அவர் கரத்தில் இருந்து வருமை. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் கரத்தில் இருந்து வருமை, அவர் கரத்தில் இருந்து வருமை. கரத்தில் இருந்து வருமை, அவர் கரத்தில் இருந்து வருமை. கரத்தில் இருந்து வருமை, அவர் கரத்தில் இருந்து வருமை. கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இருந்ததிலும் சிறந்தது
பள்ளத்தில் இருந்து வருவே, இரு மடங்காய் வருவே, அவர் தளத்தில் இருந்து வருவே, எழுந்ததிலும் சிறந்தது காலத்தில் இருந்து வருவே, இரு மடங்காய் வருவே, அவர் காலத்தில் இருந்து சொல்லுங்க, பாரத்தில் இருந்து வருவே, அவர் கரத்தில் இருந்து வருவே, பாரத்தில் இருந்து வருவே, அவர் கரத்தில் இருந்து வருவே, மகரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, காலத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பாரத்தில் இருந்து வருவே, நீடித்ததிலும் வேதாம் அவர் காலத்தில் இருந்து வருவே, என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பாரத்தில் இருந்து வருவே, நீடித்ததிலும் வேதாம் அவர் காலத்தில். இப்ப சொல்லுங்க, காலத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து, காலத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, பாரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து. நம்முடைய நன்மை எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய கரத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். பாரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, என் பிரயாசத்தின் காலத்தில் பாரத்தில் இருந்து வருவே, நிறுத்திடாத நேரம் அவர் காலத்தில் இருந்து. சொல்லுங்க, என் பிரயாசத்தின் காலத்தில் பாரத்தில் இருந்து, நிறுத்திடாத நேரம் அவர் காலத்தில் இருந்து வருவே, பாரத்தில் இருந்து வருவே, அவர். நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரமும் சோதிகளின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உயர்வுகள், நம்முடைய ஈவுகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவரே. காலத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, பாரத்தில் இருந்து வருவே, அவர் காலத்தில் இருந்து வருவே, பாரத்தில் இருந்து வருவே, காலத்தில் இருந்து வருவே. அல்லேலூயா, எல்லாம் மிகவும் உங்களுக்கு எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கு நீரே பார்க்கிறாண்டவரே. எங்களுக்கு உதவி வருகிற கண்மல நீங்க தான். வேறு மனிதன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பணத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், பணத்திலிருந்து எங்களுக்கு வெற்றி வரும், பணத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். விசுவாசிக்கிறோம், நம்ம ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது. நம்ம கையில இல்ல, மனுஷங்க கிட்ட இல்ல, பரத்திலிருந்து ஜெயம் நமக்கு வரும். விசுவாசிக்கிறோம் மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்துக் கொள்ளும். எங்களோடு கூட நீர் பேசும், வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.